Hello everyone, welcome to English class. Today we are going to see a poem in Unit 2. Before that, I'll ask one question. Students, have you all familiar or heard about the word sage and pigtail? சேஜ்னா வந்து என்னன்னு தெரியுமா? அப்புறம் பிக்டேல் அப்படிங்கிற இந்த ரெண்டு வேர்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் எஸ் சேஜ்னா வந்து யாரை சொல்லுவோம்னா வைஸ் மேன், அதாவது நல்ல அறிவில் சிறந்தவங்க, டேலண்டட் பர்சன், பிரில்லியன்ட் பர்சன், வைஸ் மேன், இவங்கள தான் வந்து நம்ம சேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அறிவில் சிறந்தவங்க. ஓகே, பிக்டேலுங்கிற வேர்டு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? Pigtail is nothing but it is a section of hair tied at the back sides of a person's head so that it sticks out a little or hangs down. அதாவது வந்து பிக்டெயில்னா வந்து என்ன சொல்லுதுன்னா ஒரு லாங் ஜடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம தலை பின்னுவோம் இல்லைங்களா, லாங் ஜடை, லாங் ஹேர், அதுதான் வந்து பிக்டெயில் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம சைனீஸ் படம்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, சைனீஸ் படத்துலலாம் வந்து இந்த முன்னாடி மொட்டை அடிச்சுட்டு பின்னாடி மட்டும் லாங்காக ஒரு ஹேர் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் வந்து பிக்டெயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ திங்க் யூ ஆல் கெஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இன்றைக்கி இந்த போயமில் பார்க்க போகிறது வந்து ஒரு சேஜ், ஒரு வைஸ் மேன் வந்து தன்னோட பிக்டெயிலை எப்படிலாம் மாற்றணும்னு சொல்லி நினைக்கிறாரு. அந்த பிக்டெயிலை அவர் எப்படிலாம் தனக்கானதாக மாற்றிக்கணும், அவருக்கு அந்த பிக்டெயில் பிடிக்கல, அது எப்படிலாம் அவர் மாற்றுறாரு அப்படிங்கிறத இங்கே நம்ம போயமில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போயட்டை பற்றி பார்க்கலாம். ஓகே, எஸ், ஷால் வி மூவ் ஆன் டு see the poem? Yes, students. Yes, can we move on to see the poem? Yes. Unit 2, a tragic story. Before we move on to poem, we can see about poet William Makepeace Thackeray. William Makepeace Thackeray was one of the great novelists of the English Victorian age. His Vanity Fair is one of the finest and best known novels in English literature. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போயமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயட்டை பற்றி பார்த்துறேன். இந்த போயமை யார் எழுதுறதுன்னு பார்த்தோன்னா வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. இவர் வந்து ஒரு கிரேட் நாவலிஸ்ட்டு, ஒரு நல்ல கலைஞர், எழுத்தாளர். அது எந்த ஏஜ்லனா விக்டோரியன் ஏஜில், இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜில் வந்து இவர் ஒரு சிறந்த எழுத்தாளராக இருந்திருக்காரு, நல்ல ஒரு கதைகளை எழுதுகிற ஒரு நாவலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. இவரோட ஃபேமஸ் ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா வேனிட்டி ஃபேர். இது வந்து இவரோட நாவல்ஸ்லேயே பெஸ்ட்டு, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இவர் எழுதுகிற நாவல்லையே பெஸ்ட்டு வந்து வேனிட்டி ஃபேர் தான். Thackeray wrote in a colorful, lively style with a simple vocabulary and clearly structured sentences. Yes, Thackeray wrote his novels or poems, whatever he wrote, in a very clear, structured sentence, in simple vocabulary and lively style, in colorful manner. These qualities, combined with his honest view of life, give him an important place in the history of realistic literature. இந்த குவாலிட்டி வந்து இவரோட நேர்மையை வந்து, இந்த குவாலிட்டி இவரோட நேர்மையும் தான் வந்து இவரை வந்து ஒரு லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரியில் வந்து, வரலாற்றில் வந்து ஒரு நல்ல கலைஞனாக எடுத்து காட்டியிருக்கு. நல்ல ஒரு கலைஞனுக்கான ஒரு சிறந்த இடத்தை வந்து இவருக்கு இந்த குவாலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, கேன் வி see the glossaries? எஸ், சேஜ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா. சேஜ்னா என்ன சொன்னேன்னா வைஸ் மேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன், அதாவது அறிவில் சிறந்தவர், அறிவானவர், அறிஞர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் சேஜ் அப்படிங்கிறது. யோர் அப்படின்னா லாங், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. பிக்டெயில்னா நான் சொன்னேன் a plaited lock of hair worn singly at the back. அதாவது வந்து பிக்டெயில்னா ஜடை, பின்னாடி வந்து லாங்காக இருக்கிற பிளேட், லாங் ஹேர். நெக்ஸ்ட், மியூஸ்டு, தாட் ஓவர், ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது. கியூரியஸ், ஈகர் டு லேர்ன் மோர், அதாவது கற்றுக்கிறதுக்கான ஆர்வம். மிஸ்ட்ரினா பசில், புரியாமல் குழப்பமாக இருக்கிறது. ஸ்டவுட்னா திக் இன் ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து ரொம்ப திக்காக இருக்கிற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, கேன் யூ மூவ் ஆன் டு see the poem? Yes, ma. Okay, this is a poem. The topic of the poem is a tragic story written by William Makepeace Thackeray. It's a humorous poem which revolves around the foolish act done by a sage. Throughout the poem, the poet laughs at this wise man who does not have any practical knowledge but uses his theatrical knowledge and does foolish things. அதாவது வந்து இந்த போயம் எதை பற்றி அப்படின்னா, இந்த போயமோட டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா a tragic story. யார் எழுதுறதுனா வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. இது வந்து ஒரு ஹியூமரஸ் போயம். ஹியூமரஸ்னால் ஒரு காமெடியான போயம். என்னென்னு பார்த்தோன்னா, நல்லா படித்த ஒரு சேஜ், நல்ல ஒரு வைஸ் மேன் வந்து தன்னை ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணுறாரு, ஃபூலிஷ் திங், அப்படி ஒரு விஷயத்த அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த த்ரூ அவுட் த போயம் இந்த போயட் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த வைஸ் மேனோட ஆக்டிவிட்டியை பார்த்து. அவருக்கு இவ்வளோ படித்து என்னமா பிரயோஜனம், ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவருக்கு இல்லை, பட் அவரோட ஏதோ ஒரு நாலேஜ்,
அவருக்குள்ளே இருந்த நாலேஜை வச்சு அவர் ஏதோ ஒரு ஃபூலிஷ் திங், ஏதோ ஒரு முட்டாள்தனமான வேலையை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது என்னங்கிறத நம்ம போயமில் பார்க்கலாம். ஓகேவா? எஸ். ஷல் வி மூவ் ஆன் டு see the poem? Yes. Okay. There lived a sage in days of yore, and he a handsome pigtail wore, but wondered much and sorrowed more because it hung behind him. Yes, இந்த போயமில் என்ன சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் வந்து ஒரு வைஸ் சேஜ் இருந்திருக்காரு. யார் சேஜ்னா நான் என்ன சொன்னேன், ஒரு வைஸ் மேன் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். Long ago there lived a sage and he had a beautiful pigtail. ஒரு காலத்தில் வந்து ஒரு சேஜ் இருந்திருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய பிக்டெயில் இருந்திருக்கு. A beautiful pigtail he had. Okay. Yes. But wondered much or sorrowed more because it hung behind him. He wondered much about his pigtail's position and was worried more as it hung behind him. அவருக்கு அந்த பிக்டெயிலை பார்த்து ஒரு வருத்தம், என்னடா இது நம்ம பின்னாடி இவ்வளோ பெருசாக தொங்கிட்டு இருக்கே அப்படின்னு அவர் யோசிச்சு அதை பற்றி கொஞ்சம் ஃபீல், சாரோனா கொஞ்சம் வருத்தப்படுறாரு அதை பார்த்து. எஸ். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாமா? He mused upon this curious case and swore he had changed the pigtail's place. He thought about this curious case and promised that he would change the position of the pigtail. அவர் அதை பார்த்துட்டு, கியூரியஸ்னால் நான் என்ன சொன்னேன், ஆர்வம், கற்றுக்கிறதுக்கான ஆர்வம். அதை பார்த்து யோசிக்கிற, சரி நம்ம இந்த பிக்டெயிலோட பொசிஷன் நம்ம மாற்றலாமா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறது. எப்படி மாற்றலாம், இந்த பின்னாடியே அசிங்கமாக இவ்வளோ பெருசாக தொங்கிட்டு இருக்கு, இதை எப்படி நம்ம பொசிஷன், இதை வேறு இடத்துக்கு நம்ம மாற்றலாமா, எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறாரு. And have it hanging at his face, not dangling there behind him. ஸோ அவர் என்ன யோசிக்கிறாரு, he would like to have it at his face and not swinging loosely behind him. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பின்னாடி அசிங்கமாக இவ்வளோ பெருசாக தொங்கிட்டு இருக்கே, அது நம்ம ஃபேஸில் தொங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அதை நம்ம ஃபேஸில் தொங்க விட்டால் எப்படிமா இருக்கும், நமக்கு ஜடையெல்லாம் பின்னி ஃபேஸில் போட முடியுமா, நம்ம எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்கும்ல, அதுதான் அவர் யோசிக்கிறாரு. நான் ஃபேஸில் விட்டால் எப்படி இருக்கும் அந்த ஜடையை அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு ஸ்விங் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது பின்னாடி அசிங்கமாக தொங்காது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஓகே. நெக்ஸ்ட். Says he, the mystery I have found. Says he, the mystery I have found. I'll turn me round. He turned him around, but still it hung behind him. So அவர் என்ன சொல்கிறாரு, the sage insists that he has found a solution to change the position of his pigtail. He said that he would turn him round, and so he turned him round, but still it hung steadily throughout the day. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன், ஐ ஃபவுண்ட் அ சொல்யூஷன். என்ன சொல்யூஷன், நம்ம இந்த பிக்டர்லேருந்து நம்ம வேறு பொசிஷனுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, ரவுண்ட் அடிக்கிறாரு. சுற்றுவோம் இல்லையா, நம்ம அப்படி சுற்றும் போது அந்த டெய்லும் தான் கூட சுற்றி அது கண்டிப்பாக முன்னாடி வந்து நம்ம ஃபேஸ் கிட்ட செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவர் ரவுண்ட் அடிக்கிறார். ரவுண்ட் அடிக்கும்போது என்ன ஆகுது, ரவுண்ட் அடிச்சு அவர் நிற்கிறாரு. பட் ஸ்டில் இட் ஹங் த்ரூ அவுட் தி டே. அதாவது ஸ்டில் அது எப்படி இருக்குது, பின்னாடி தான் தொங்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு. I'll turn him, yes, he turned round, but still it hung behind him. Okay. Then round and out and in, all the day puzzled sage did spin. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் த்ரூ அவுட் த டே, ஃபுல் டே அவர் சுற்றுறாரு, வெளியில் போகிறாரு, குதிக்கிறாரு, ஜம்ப் பண்ணுறாரு, என்னென்னவோ பண்ணுறாரு. பட் அவருக்கு ஒரே பசில்டு, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடா இது, நம்ம சுற்றும் போது இந்த பிக்டர் நம்ம கூட சேர்ந்து சுற்றுது, பட் நம்ம நினைக்கிற பொசிஷனுக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிற அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இன் வெயின் இட் மேட்டர்ட் நாட் அ பின், த பிக்டெயில் ஹங் பிஹைண்ட் ஹிம். இவ்வளோ பண்ணி இவ்வளோ ரவுண்ட் அடிச்சும் அது நம்ம கூட சுற்றுதே தவிர, பட் நம்ம நினைக்கிற பொசிஷனுக்கு அது வர மாட்டேங்குதே, பின்னாடியே தொங்கிட்டு இருக்கே, ஏன் இது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. நெக்ஸ்ட். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் and up and down and in and out he turned, but still the pigtail stout hung steadily behind him. Stout நான் என்னமா சொன்னேன், thick in structure. அவர் வந்து என்னென்ன பண்ணுறாரு, ரைட்டில் ஆடுறாரு, லெஃப்டில் ஆடுறாரு, ரவுண்ட் அடிக்கிறாரு, மேலே குதிக்கிறாரு, கீழே வராரு, உள்ளே போகிறாரு, வெளியில் போகிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. எதுக்கு, அந்த பிக்டெயிலோட பொசிஷனை மாற்றுறதுக்காக இவ்வளோவும் ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன ஆகுது, அந்த பிக்டெயில் வந்து அவரை விட்டு போவே மாட்டேங்குது. அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான், பின்னாடி தான் அது தொங்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸ்டவுட்னு என்ன சொன்னால், திக் ஸ்ட்ரக்சர், ரொம்ப திக்கான அந்த பிக்டெயில் வந்து எங்கே தொங்கிட்டு இருக்கு. அவர் ரவுண்ட் அடிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு, பண்ணி பார்த்துட்டு அதை முன்னாடி கொண்டு வந்துடலாம், பின்னாடி அசிங்கமாக தொங்குது அப்படின்னு நினச்சி அவர் என்னென்னமோ பண்ணுறாரு. பட் அவரால் அதை முன்னாடி கொண்டு வர முடியல. அவர் சுற்றும்போது கூடவே சேர்ந்து அதுவும் சுற்றுது, பட் அவர் நினைக்கிற பொசிஷனுக்கு இட் ஒன்ட் கம். லாஸ்ட் ஸ்டான்ஸா. And though his efforts never slacked, and though he twist and twill and tack, alas, still faithful to his back, the pigtail hangs behind him. So the last 4 lines la enna solranga, though his effort were not slackened, and though he twisted, twirled and tacked,
ஓகேவா. அவர் வந்து என்னென்னமோ பண்ணுறாரு, ட்விஸ்ட் பண்ணுறாரு, டேக் பண்ணுறாரு, 12 பண்ணுறாரு, என்னென்னமோ உருள்றாரு பிறல்றாரு சொல்லுவாள், அந்த மாதிரி என்னென்னவோ ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன ஆகுது, அவரோட எஃபர்ட் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. ஓகேவா. ஸோ ஒரு எஃபர்ட்கான ஒரு பலன் அவருக்கு கிடைக்கல. என்னென்னமோ பண்ணியும் அவருக்கு அந்த பிக்டெயில் வந்து முன்னாடி வரலை, பின்னாடி தான் நிற்குது. அலாஸ், என்ன பண்ணுறது, ஸ்டில் ஃபேத்ஃபுல் டு இஸ் பேக், த பிக்டெயில் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். அவர் பின்னாடி தான் அது இருக்குது, அந்த பிக்டெயில். ஓகேவா. இதுதான் இந்த போயம். படிக்கும்போதே கொஞ்சம் காமெடியாக இருக்குல்ல. இவ்வளோ வைஸ்மேன், சேஜ்னா யார் சொன்னேன், வைஸ்மேன். அந்த வைஸ்மேன் இவ்வளோ படித்து என்னமா பிரயோஜனம், இவ்வளோ படித்தும் அவருக்கு டக்குன்னு ஒரு ப்ராக்டிக்கலாக அவர் திங்க் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஹேர் பின்னாடி இருந்தால் தான் அழகு. பட் அந்த சேஜ் என்ன பண்ணுறாரு, அது முன்னாடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி என்னென்னமோ பண்ணுறாரு, ரவுண்ட் அடிக்கிறாரு. ஹீ டிட் சம்திங் foolishly, but still the pigtail was hung behind him. Yes. Thus, this poem is amusing, and the poet brings out the theme: how learned man lack practical common sense. ஸோ என்னதான் எப்படி படித்தவர் தன்னோட காமன் சென்ஸை எழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ். Finally, the theme of the poem is: when men are too learned or too wise, they lose the sight of reality. Sages are considered more wise. ஓகே. ஏன்னா என்னதான் படிச்சிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ரியாலிட்டியை வந்து அவர் மறந்துடுறாரு. ஸோ சேஜ்னாலே நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம், மோர் வைஸ், நல்ல அறிவில் சிறந்தவங்களை தான் நம்ம சேஜ்னு சொல்லுவோம். அப்படி அறிவில் சிறந்தவரை வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்காமல் இப்படி ஃபூலிஷாக திங்க் பண்ணி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறாரு, அவரோட ப்ராக்டிக்கல் சென்ஸை வந்து அவர் இழந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த போயமில் சொல்கிறாங்க. எஸ், த ஐடியா ஆஃப் த போயம் இஸ் தட் த சேஜ் ஷோஸ் டோட்டல் ஃபூலிஷ்னஸ். ரொம்ப முட்டாள்தனமான ஒரு செயலை வந்து அந்த சேஜ் செஞ்சுருக்காரு. எஸ், த ஹைலி லேர்ன் பீப்புள் ஆர் டூ ஃபூலிஷ் அண்ட் இரேஷ்னல் அப்படின்னு சொல்லி இந்த போயமில் இந்த போயட் சொல்லியிருக்காரு. He attacks them as people who don't have practical common sense. He also conveys a message to the readers to be alert and thoughtful and always act in a meaningful manner. ஸோ இந்த போயம் மூலமாக அந்த போயட் என்ன சொல்ல வராரு, யார் அந்த போயட்டு, வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. அவர் என்ன சொல்ல வராருன்னா, என்னதான் படித்த ஒரு வைஸ் மேனு தன்னோட ரியாலிட்டி மறந்துட்டு இப்படி ஒரு முட்டாள்தனமான வேலை செய்கிறாரு, இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணணும். ஸோ எந்த ஒரு நிலையிலுமே நம்ம வி டோன்ட் லூஸ் அவர் ரியாலிட்டி. எஸ், ஆல்வேஸ் பி அலர்ட் அண்ட் தாட்ஃபுல் அண்ட் ஆல்வேஸ் ஆக்ட் இன் அ மீனிங்ஃபுல் மேனர். எப்போவுமே அர்த்தமான ஒரு விஷயங்களை நம்ம செய்யணும், எப்போவுமே நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், அறிவாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எஸ், ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் போம். எஸ், இந்த போயமோட ரைமிங் வேர்ட்ஸ் என்ன நம்ம பார்க்கலாமா? எஸ், பார்க்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம ரைம் ஸ்கீம் என்னங்கிறத பார்க்கலாம். ரைம் ஸ்கீம் வந்து ஏஏஏபி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம லைன்ஸ் படித்து பார்க்கலாம். பாருங்கள். There lived a sage in days of yore, and he had handsome pigtail o'er, but wondered much and sorrowed more, because it hung behind him. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் பார்த்தோன்னா ஒரே சவுண்டில் முடியுது. யோர், ஓர், மோர், லாஸ்ட் லைன் மட்டும் ஹிம்னு முடியுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரி இருக்கிற சவுண்டுக்கு நம்ம ஏன்னு கொடுக்கணும், டிஃப்ரெண்ட்டான சவுண்டுக்கு மட்டும் நம்ம பீனு கொடுப்போம். ஸோ அதனால் இந்த போயமோட ரைமிங் ஸ்கீம் வந்து ஏஏஏபி. இதுதான் இந்த போயமோட ரைம் ஸ்கீம். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம்ல, ஈஸி தானே நமக்கு ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைம்மா? எஸ், ஓர், ஓர், கேஸ், பிளேஸ், ஃபவுண்ட், ரவுண்ட், ஸ்பின், பின், இன், பின், எப்படி பார்க்கலாம். அபவுட், ஸ்டவுட், ஸ்லாக், டேக், பேக், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து நமக்கு இந்த போயமில் இருக்கிற ரைமிங் வேர்ட்ஸ். I hope you all understand this poem. Yes, we will see in the next class. Thanks for watching. Thank you.